நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. 2021 புத்தாண்டு பலன்கள். 2020 யாருக்குமே நல்ல இல்லை, நம்மளாம் ரொம்ப சிரமப்பட்டோன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் 2021 எப்படி இருக்குன்னு ஆவலாக காத்திருக்கீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 2021 எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டாக இருக்கும். காரணம், சனி பகவான் ஆட்சி பெறார். மகரத்தில் சனி பகவான் முழு பலத்தோடு இருக்கிறாரு. அங்கே குரு பகவான் நீசம் பெற்று அதன் பிறகு சனியால் நீச பங்க ராஜயோகம் அடையார். சனி குருவால் சுபத்துவம் அடையார். ஆட்சி பெறது இல்லாமல் குருவோடு சேர்ந்த சனி மிகப்பெரிய சுபிட்சம். அது அந்த ரெண்டு ராஜகிரகங்களும் வலிமை பெறதால இந்த ஆண்டு எல்லாருக்கும் நன்மையை தரும். சில ராசிகளுக்கு அதிகமான நன்மையும், சில ராசிகளுக்கு ஒரு மிதமான பலன்களும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடந்த வீடியோவில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 6 ராசிகளுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க ராசிக்கான பலன் தான். துலாம் ராசிக்கு சொன்னால் நிச்சயமா துலாம் ராசிக்கு தான், துலாம் லக்னத்துக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கோச்சார பலன், பொது பலன். தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்க ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் அது ஜாதக பலன், அது லக்னத்தினுடைய அடிப்படையில் பார்ப்பாங்க. இது முழுக்க முழுக்க ராசி பலன் தான். இப்போ துலா ராசியிலிருந்து இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி வந்தால் எல்லாரும் பயப்படுவீங்க, கண்ட சனின்னு சொல்லிட்டு. ஆனால் துலா லக்னத்துக்கு யோகக்காரனே சனி தான். சனி பகவான் அங்கே முழு பலத்தோடு இருக்கிறாரு. அவரை சுபிட்சப்படுத்தும் வகையில் குரு பகவான் அங்கேயே சேர்ந்து குருவும் நீசபாங்க ராஜயோகம் அடைகிறது. குரு 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கும், தொழில் சாந்தத்தை பார்க்கின்ற குரு பகவான் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணும். தொழில் துலா ராசிக்கு ஓஹோன்னு இருக்கும். நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழிலில் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கு கூட குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல விதமான தொழில் அமையும். சுய தொழில் புரிவர்களுக்கு கூட நிறைய லாபங்கள் இருக்கும் இல்லையா. 4ஆம் இடத்துல சனி பகவான் பலம் வருதுனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வசதிகள் பெருகும். நிச்சயமா வீட்டுக்காக லோன் கேட்கறதோ புதிய வீடு வாங்குறதோ அவங்களுக்கெல்லாம் நினைச்சபடி நல்ல விதமாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. துலா ராசியை பொறுத்திருக்கும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். 2ஆம் இடத்துல கேது. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தனஸ்தானத்தில் குடுக்கல் வாங்கல நீங்கள் மிகுந்த கவனம் தேவை. பண விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதை உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகி கரெக்டாக பார்த்துக்கொள்ளணும். வீடு வாக்குவாதங்களை தவிர்க்கணும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்க. தொழிலை பொறுத்த மட்டில் மிக மிக பெரிய முன்னேற்றம் பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. துலா ராசிக்கு தொழில் வளர்ச்சி ஓஹோன்னு இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு மிக மிக உன்னதமான காலம். காரணம், அவங்க 7 சனியை முடிச்சுட்டாங்க. 7 சனியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும். 3ஆம் இடம் சனி பகவானுக்கு 3, 6, 10, 11 இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள். 3ஆம் இடத்தில் சனி முழு பலத்தோடு இருக்கிறாரு. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். தனக்காரன் குரு போய் அங்கே சேர்றாரு. குரு நீசபங்க ராஜயோகம் தான் நிச்சயமாக நல்ல பண வரவுகள் இருக்கும். தொழில் வளர்ச்சி பெருகும். ஒருபடி முன்னேற்றம் அடைவீர்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவை குரு பார்ப்பதால் ஏஜென்சி, கான்ட்ராக்டு, அதுக்கப்புறம் இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் அமையும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். திருமண விஷயங்கள் எல்லாம் வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமையும். நல்ல வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் அமையும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் தடையாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
விருச்சிக ராசியை பொறுத்த இருக்கும் இது மிக மிக பொற்காலம். இது நல்ல ஆண்டாக அமையும்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி இப்போதான் வெளிச்சமே உங்க கண்ணுக்கு தெரியுது. நீண்ட நாட்களாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க. ராசியில குரு பகவான், ராசியில சனி பகவான், ராசியில கேது, இப்படி பல தடைகள், எல்லாவற்றிலும் நீங்கள் தடைகள் இருந்துச்சு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணா போச்சு. இப்போ இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். இந்த 2021 தனுசு ராசிக்கு நல்ல விதமாக அமையும். கோர்ட்டு கேஸு வழக்கு இதில் இருக்கிறவங்களாம் நிச்சயமாக விடுதலை ஆவீங்க. கடன் தொல்லையிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். பண வரவு சரளமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் தனக்காரன் குரு பலம் பெறுவதும் 2க்குரிய சனி பகவான் அங்கே ஆட்சி பெறுவதும் நல்லா இருக்கும். தொழில் வளர்ச்சி பெறும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல தொழில் அமையும். புதுசாக தொழில் தொடர்புகளுக்கு இது உகந்த காலம். புதிய தொழில் நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வசதிகள் பெருகும். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இனிமேல் தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலம்தான். நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து மகரம். மகரத்தில் ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று முழு பலத்தோடு இருக்கிறார். அதோடு குரு இணைவதால் உண்மையிலேயே ராசி சுபிட்சமாகுது. உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாம் நிச்சயமாக வெளிப்படும். எல்லோரும் உங்களை பாராட்டும்படியாக இருப்பீர்கள். குருவினுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். வரன் தேடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்புறம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய திறமைகளை எல்லோரும் பாராட்டுவார்கள். தொழில் அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழில் பண்றவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். மகர ராசியை பொறுத்திருக்கும் குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு நிச்சயமாக கூடும் என்பதில் சந்தேகமில்லை. மகர ராசிக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கும். அடுத்து கும்பம். கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு பகவான். ராசிநாதனே குரு பகவான் தான். குரு பகவான் பலம் பெறாரு. இருந்தாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனதைரியம் இருக்கும். மனதைரியம் இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனம் தேவை. மிகுந்த கவனம் தேவை. அது இல்லாமல் 4ஆம் இடத்தில் ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு வாகன வசதிகள் எல்லாம் பெருகும். வீட்டை குறித்து நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்டுறவங்க நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். வருமானம் இருந்தால் கூட சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள், விரைய செலவுகள் நல்லா அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு குருவினுடைய பார்வையால் சுமாரான பலன்கள் கிடைக்கும். யாரை நம்பியும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பண விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. இருக்கிறத தொழில் ரீதிய இருக்கிற தொழில் அப்படியே தக்க வச்சுக்கோங்க. புதுசாயிடும் அகல கால் வைக்காதீங்க. ஓரளவுக்கு எதையும் யோசனை பண்ணி நிதானமாக செயல்படுறது நல்ல விதமான பலன்களே தரும். அடுத்து மீனம். மீன ராசிக்கு மிகுந்த மிகுந்த யோகத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கும். காரணம் சனி பகவான் லாபஸ்தானத்தில், குரு பகவான் லாபஸ்தானத்தில், ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பதும், 11ஆம் இடத்துல நீசபாங்க ராஜயோகம் பெறுவதும், 11க்குரிய சனி பகவான் ஆட்சி பெறுவதும் மிகப்பெரிய பொற்காலம். நினைத்த காரியங்கள் கைகூடும். நினைத்த காரியங்கள் கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரம் பெருகும். பண வரவுகள் அதிகமாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக கூடும். வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக கூடும். எதை நினைச்சாலும் மீன ராசிக்கு நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நிச்சயமா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்கின்ற ஆண்டாக தான் இது இருக்கும். எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கும். இந்த 12 ராசிகளிலே மிக உன்னதமான பலனை அடையக்கூடிய ராசியாக மீன ராசி இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீன ராசிகளுக்கு ஒரு மிகுந்த பொற்காலம் தான் சொல்ல முடியும்.
இப்போ 12 ராசிகளுக்கும் சொல்லி முடிச்சிட்டேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விரும்புறவங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு அனுப்புங்க. பலனை நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். நீங்கள் எந்த வித கவலையும் வேண்டாம். அப்புறம் என்ன ஃபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து பெருசாக யோசிக்காதீங்க. எல்லாம் உங்கள் நார்மல் ஃபீஸ் தான். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர் என்ன ஃபீஸ் வாங்குறாரோ அதே ஃபீஸ் தான். பார்க்கணும் விருப்பப்படுறேன், முதல்ல ஃபோன் பண்ணுங்க. அதுக்குண்டான வழிமுறைகளை நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த ஆண்டு 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுத்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.